Hello everyone, welcome back to our channel Hollywood Hub Tamil. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக மார்வல் அப்புறம் டிசிலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டிசிலேருந்து ஆரம்பிப்போம். டிசிலேருந்து ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிசி ஃபேன்ஸுக்குலாம் இது வந்து ஒரு பேட் நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பேட்மேன் மூவியோட ஸ்பின் ஆஃப் சீரீஸ் தான் ஆர்க்கம் அசைலம். ஸோ அந்த ஆர்க்கம் அசைலம் சீரீஸை இப்போது டிசி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டால் என்ன ரீசன்னு சரியாக தெரியல. என்ன ரீசனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸ் வந்து இப்போ புதுசாக வரப்போகிற டிசி யூனிவர்ஸ் கூட எந்த வகையிலையுமே மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த சீரீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இந்த சீரீஸை கேன்சல் பண்ணது ஜேம்ஸ் கன்னோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இந்த ஆர்க்கம் அசைலம் சீரீஸுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த சீரீஸ்லேருந்து நிறைய புது வில்லன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த சீரீஸை இப்போ கேன்சல் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம மார்வலிருந்து தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ஆஃப் அகாண்டா அப்படிங்கிற சீரீஸை மார்வல் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸ் இந்த வருஷம் 2024 எண்டு இல்லைனா 2025 ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சீரீஸ் இப்போது அனிமேஷனாக எடுக்கிறதுக்காக நம்ம மார்வல் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸில் இதுவரை பார்த்திங்கன்னா 4 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வக்காண்டாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வக்காண்டாவோட டெக்னாலஜிஸ் இது கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் சீரீஸில் அந்த க்ரீக் கார்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அது வந்து ஒரு ரூமர் தான். பட் உண்மை என்னங்கிறது தெரியல. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்வல் எப்படி. பட் இதுவரை வந்த சீரீஸ்லேயே இந்த சீரீஸ் ரொம்பவுமே முக்கியமான சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி மார்வல்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் மற்ற சீரீஸ் மாதிரி இருக்காமல் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஐஸ் ஆஃப் அகாண்டா சீரீஸுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவிலேருந்து தான் வந்திருக்கு. இதில் ரீசெண்டாக அந்த ஃபேமஸ் ஆக்டர் எஸ்பெசிட்டோவை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட ரோல் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவர் இந்த மூவியில் ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜ் அப்படிங்கிறவரை ரோல் எடுத்து பண்ணுறாரு. பட் இந்த ரோல் பற்றி சொல்லணுன்னா, காமிக்ஸில் இந்த கேரக்டருக்கு பெருசாக சூப்பர் பவர்ஸ்னு ஒன்றும் கிடையாது. பட் நல்ல ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் சண்டை போடக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேர்ல்டு வைடில் ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஷீல்டில் இவர் இதுக்கு முன்னாடி டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்ஸில் சொல்லியிருக்கு. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு நிக் ஃபியூரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு நிறைய வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸையும் இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்பெசிட்டோ இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் நான் பண்ண போகிற கேரக்டர் ரொம்பவுமே ஒரு பேடாஸான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் நம்ம இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மூவியில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாரெல்லாம் இந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்க, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மூவி 2025 கூடிய சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளோதான் அப்டேட். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல அப்டேட்டில் மீட் பண்ணலாம்.